வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம மக நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். எனது குலதெய்வமான அருள்சூர் எல்லையம்மன் இளநாவேலூர் பாலசுப்ரமணியம் முருகரையும் வணங்கி, எனது மறைந்த தாய் தந்தையரையும் வணங்கி இந்த மக நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறேன். மக நட்சத்திரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஆண் எலி, ஆண் பருந்து, ஆண் கழுகு, இதுதான் யோனியாக வரும். ஆக்சுவலாக ஆண் எலி தான் யோனியாக வரும் மக நட்சத்திரத்துக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணியே நம்ம பேச ஆரம்பிக்கலாம். எள்ளு அப்படின்றதும் மக நட்சத்திரத்தை குறிக்கும். ஏன்னா இங்கே பித்ருக்கள் காரகன், பித்ருக்களும் சுக்கிரனும் தான் இந்த மக நட்சத்திரத்துக்கு அதிதேவதையாக வருவாங்க ஆக்சுவலாக. ஸோ எள்ளு, ஸோ இந்த மக நட்சத்திரத்து அன்றைக்கி, மக நட்சத்திர அமாவாசையோ மக நட்சத்திர பௌர்ணமி அந்த மாதிரி நாட்கள்லையோ எள்ளு தானமாக கொடுக்கறது. மக நட்சத்திரம் ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறப்பு எடுக்கிறதுனாலே தர்ப்பணம் ஒழுங்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்றத சுட்டி காட்டுறது தான் மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மகம் ஜகத்தை ஆளும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இவங்ககிட்ட அரசியல் நோக்கம் அப்படின்றது இருக்கும், அரசியல் ஈடுபடணும்னு அந்த ஆசை இருக்கும், சங்கம் அந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபாடுகள் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் மகம். அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் மகத்துக்கு அருமையாக வரும். எப்பவுமே ஒரு ஆய்வுக்கு உண்டான நட்சத்திரம்னு சொல்கிறது. அதாவது எப்படின்னா, எது சரி எது தப்பு அப்படின்றத பற்றினா ஒரு ஆய்வுகள் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். டெஸ்டிங் மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த டெஸ்டிங் மனப்பான்மைன்றது மக நட்சத்திரத்துக்கே உண்டு. ஸோ அதனாலேயே மக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா தன்னுடைய முடிவுகளை ஒரு உறுதியாக எடுக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. இது ஒரு ஆலோசனைகள் கேட்பாங்க. மக நட்சத்திரமே ஆலோசனைகள் கேட்குறதுல ஒரு வலிமையான நட்சத்திரம். ஏன்னா அவங்க ஆலோசனை கேட்டு செயல்படணும் அப்படின்றது தான் அவங்களுடைய விதி மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். மக நட்சத்திரத்தில் வீட்டில் பார்த்திங்கன்னா கும்ப லக்னம், கும்பராசி, துலா லக்னம், துலா ராசி, அடுத்ததாக பார்த்திங்கன்னா தனுசு ராசி, தனுசு லக்னம். இந்த நபர்கள் அவங்க வீட்டில் இருப்பாங்க மக நட்சத்திரத்து வீட்டில். மகத்துக்கும் கும்பத்துக்கும் என்ன ஒரு ஒற்றுமைனா, கும்பகோணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மகாமகம் நடக்கக்கூடியது. ஸோ அதனால தான் இங்கே விசேஷம். அதே மாதிரி மக நட்சத்திரத்துடைய சித்தர் சிவவாக்கியர் கும்பகோணத்தில் தான் சமாதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குன்றது தெரியல. பட் ஆனால் சித்தரோட சிவவாக்கியர் தான் ஒரு மக நட்சத்திரத்துக்கு. மக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருக்கும்போது வீடு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படி. அதே மாதிரி வீடு வாடகை வருமானங்கள் அப்படின்றது வரும். அது மூலமாக தொந்தரவுகளும் சந்திப்பாங்க அவங்க. அதே மாதிரி மக நட்சத்திரம் வீடு கட்டினா கல்யாணம் நடக்கும், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு ஷிஃப்ட் பண்ணி வெளியே போயிட்டு வந்ததுனாலும் அவங்க வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும். அதாவது குழந்தை பிறப்பு, திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீடு மாறும்போது. ஏன்னா இந்த எலி என்ன பண்ணுன்னா, தன்னுடைய குட்டிகளை ஒரு இருப்பிடத்துலேருந்து இன்னொரு இருப்பிடத்துக்கு மாற்றிக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் வேறு ஒன்று கான்செப்ட். மக நட்சத்திரத்துக்கு எலி தான் நம்ம ஒரு ஆண் எலி. ஸோ மக நட்சத்திரத்துக்கு யோனி பார்த்திங்கன்னா ஆண் எலியாக வரதுனால, இந்த மக நட்சத்திர பெண்கள்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த ஆண் யோனியாக வரதுனால அவங்களும் கொஞ்சம் கம்பீரமாக தான் இருப்பாங்க. கம்பீரமாக செயல்படக்கூடிய நட்சத்திரம் தான் அது. ஒரு ஆண் போல தான் செயல்படுவாங்க மக நட்சத்திரம் பெண் ஆக்சுவலாக. அந்த பெண்மைத்தன்மை அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா முன்னாடி சொல்லியிருக்கோம், பித்ரு காரியங்களை ஒழுங்காக செய்யணும் அப்படின்றது. ஓகேங்களா. அதே மாதிரி மாலையபட்சம், புரட்டாசி மாதம் அந்த வரக்கூடிய மாலையபட்சம் அவங்க ரொம்ப அனுசரிக்கணும் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அட்லீஸ்ட்டு எள்ளு உருண்டை அந்த மாதிரி விஷயங்களை தானம் பண்ணுறது மக நட்சத்திரத்துக்கு ரொம்பவே, அட்லீஸ்ட் உங்களால் தர்ப்பணம் பண்ண முடியலன்னா எள்ளு ஒரு காரகமாக வரும் மக நட்சத்திரத்துக்கு. ஸோ எள்ளு உருண்டையை நீங்கள் தானம் கொடுக்கலாம் மக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி சிறுதானியங்களை கொஞ்சம் விரும்பக்கூடிய நட்சத்திரம். வீடு அமையறதில் விருப்பம் கொண்டவங்க இவங்க. பழைய வீடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி நுகத்தடி அப்படின்ற ஒரு காரகமும் மகத்துக்கு வரும். ஸோ நுகத்தடி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், நம்ம விவசாயத்தில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. விவசாயம்
இவங்களுக்கு வந்து விருப்பம் அதிகமாக இருக்கும் விவசாயம். அட்லீஸ்ட் மாடி தோட்டமாவது வச்சுருப்பாங்க. ஒரு 2, 3 செடிகள் வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக. விவசாய விருப்பம் அப்படின்றது மக நட்சத்திரத்துக்கு உரியது. அதே மாதிரி திருமணத்தில் வந்து நம்ம நுகத்தடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நுகத்தடியை வந்து நம்ம எப்படி அது அது நுகத்தடி எதுக்குன்னா, அது வந்து கொஞ்சம் எதனா ஒரு விஷயங்கள் வந்து இம்பேலன்ஸ் இருந்துச்சுனாலே அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை ரன் பண்ண போகிறது கஷ்டம். ஸோ மாடு கட்டும்போதே வந்து பேலன்ஸாக இருக்கணும் நுகத்தடி கட்டுறது. ஸோ அதை குறிக்கக்கூடிய காரகத்துவம் தான் மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, துலா லக்னத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் பாதகத்தில் இருக்கிறதுனால அவங்க மட்டும் கொஞ்சம் மனசஞ்சலங்கள், மன தடுமாற்றங்கள் இருக்கும் மக நட்சத்திரத்தில். துலா லக்னமாக பிறந்து மக நட்சத்திரமாக இருந்தால் மட்டும் சந்திரன் அங்கே பாதகத்தில் இருக்கிறதுனால மன தடுமாற்றங்கள் இருக்கும் கண்டிப்பாக. காவடி எடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலாக. அதே மாதிரி பஞ்சாயத்து பண்ணுறது, நீதிபதி, வக்கீல் இவங்களுடைய தொடர்புகள் ஏற்படுறது, ஒரு நாளைக்காவது எதனா ஒரு விஷயத்துக்காக கோர்ட்டு படியேறது, இல்லை வந்து காவல் அலுவலகம் படியேறது, இது வந்து மக நட்சத்திரத்துக்கு இருக்கும். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வக்கீல் ஃப்ரெண்டு இருப்பாங்க ஆக்சுவலாக. மக நட்சத்திரத்தில் 6ஆம் அதிபதி செவ்வாய், கேது இந்த மாதிரி இருந்துச்சுனாலே கோர்ட்டு கேஸை சந்திப்பாங்க அவங்க ஆக்சுவலாக. ரொம்ப தனிமை விரும்பி. என்ன காரணம்னா, இங்கே ஆண் கழுகு இந்த வந்து மக நட்சத்திரத்துக்கு வந்து வரும். இந்த கழுகு என்ன பண்ணுன்னா, தனியாக தான் போய் வேட்டையாடும். அது வந்து கும்பலாக போய் வேட்டையாடாது ஆக்சுவலாக. அதே மாதிரி இறையை நோக்கியான ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கும் பருந்து. ஸோ அப்போ மக நட்சத்திரக்காரங்களே பார்த்திங்கன்னா தன்னுடைய எய்ம் நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க அவங்க. அதே மாதிரி தனிமை விரும்பி அவங்க தனியாக தான் இது பண்ணுவாங்க எல்லா ஆக்டிவிட்டீஸுமே மேக்ஸிமம். அதாவது அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தையல் மிஷின் அப்படின்றது மக நட்சத்திரத்துக்கு ரொம்பவே வரும். தைத்தல் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஆக்சுவலாக. தையல் மிஷின் வீட்டில் இருக்கிறது. அதே மாதிரி சித்தா ஹோமியோபதி மருத்துவத்தை ரொம்ப இது பண்ணுவாங்க. மருத்துவ அறிவு ரொம்ப உள்ள நட்சத்திரம் இது ஆக்சுவலாக. அதே மாதிரி ஹார்மோன் ப்ராப்ளம், நீர் உடம்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீர் பூசணிக்காயும் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்துக்கு உடையது. அதனால் சளி தொந்தரவுகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சேரு, டோலி, கார்பிரியர். இந்த சேர் எதுக்கு சொல்ல வரேன்னா, பல்லாக்குன்ற ஒரு கான்செப்ட் வந்து மக நட்சத்திரத்துக்கு வரும். இந்த பல்லாக்கில் வந்து போகிறவங்க யாருன்னா சொகுசாக இருக்கிறோம். ஸோ இந்த மக நட்சத்திரமே எப்படின்னா சொகுசை ரொம்ப விரும்பக்கூடிய நட்சத்திரம் இது. மேக்ஸிமம் அடுத்தவங்க முது மேலே சவாரி பண்ணக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லலாம் மக நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா. அதே மாதிரி சேரு, டோலி இதெல்லாமே வந்து வரும் ஆக்சுவலாக. லிஃப்ட்டு, ரோப் காரு இதெல்லாமே வந்து மக நட்சத்திரத்துக்கு ஒரு காரகமாக வரும். அதே மாதிரி ஈஸி சேர் வரும் பார்த்திங்கன்னா, ஊஞ்சல், எஸ்கலேட்டர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தோடைய காரகமாக வரும் ஆக்சுவலாக. வேலைக்காரர்களை வச்சு வேலை வாங்குறதுல வந்து அவங்க எக்ஸ்பர்ட்டு. ஓகேங்களா? அதான் சொல்லிட்டேனே, அடுத்த தன் காரியத்திலே குறியாக இருப்பாங்க அவங்க. ஏன்னா கழுகு வந்து அதனோட இயல்பு அது ஆக்சுவலாக. ஸ்ரீரங்கம் வந்து சுக்கிரன் தான் இவங்களுக்கு வந்து மக நட்சத்திரத்துக்கு அதிதேவதையாக வருவார். ஸோ ஸ்ரீரங்கம் அப்படின்றது இவங்களுக்கு நல்லா இருக்கும். இவங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தாலும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. பல்லாக்கு யோகம், அதாவது கார் விரும்பிகள் இவங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி கால் பிரச்சனை அப்படின்றது இவங்க ரொம்ப ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எளிமையான ஈஸியான வேலைகள் தான் இவங்க மேக்ஸிமம் செய்வாங்க. மறைந்து வாழக்கூடிய தன்மைகளும் சில டைமில் வரும். கண்ணீர் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். சீதை வந்து இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காங்க. ஸோ அவங்கள எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துக்கலாம், சீதையோட நட்சத்திரம். ஸோ மக நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா குடும்பம் முன்னேற வேண்டும் அப்படின்றது அந்த ஒரு எய்ம் இருக்கும் அவங்கக்கிட்ட. முன்னோர்கள் வந்து பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது அவங்க வீட்டில் அந்த முன்னோர்கள் வந்து இந்த மக நட்சத்திர வீட்டில் வந்து பிறப்பாங்க ஆக்சுவலாக. ஏன்னா பித்ருக்கள் நட்சத்திரம் இல்லையா இது. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் வெளிநாடு போவாங்க கணவன் மனைவி பிரிஞ்சுட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் இங்கே. இதில் வந்து 2 வழி கெடாமல் இருக்கணும் ஆக்சுவலாக. அதே மாதிரி சொல் புத்தி ரொம்ப அதிகம் மக நட்சத்திரம். அதான் எல்லா விஷயத்தையுமே அவங்க கேட்டு தான் ஆலோசனை எடுத்து செய்கிறது வந்து பெஸ்ட்டு மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு அதிகமாக கன்சல்ட் பண்ணக்கூடிய ஒரு அவங்க நட்சத்திரம் அது ஆக்சுவலாக. நாத்திக உணர்வும் அதிகம். அதே டைமில் எல்லாத்தையுமே கணக்கு பண்ணக்கூடிய நட்சத்திரம் இது. மகம் அப்படின்றது எப்படின்னா ஆர்ச்சி
வரும் இல்லையா? இந்த ஆட்சி வந்து மக நட்சத்திரத்துக்குடைய காரகம். இப்போ திருப்பதியில பார்த்தீங்கன்னா, சிலா தோரணம் அப்படின்ற ஒரு ஒரு இருக்கு ஒரு அமைப்பு. ஸோ அங்கருந்து தான் பெருமாள் எடுத்துன்னு வந்தாங்கன்ற மாரி இருக்கும். அந்த ஆட்சி மாரி இருக்கும். ஸோ அந்த இறைவனோட பின்னாடி அந்த ஆட்சி மாரி இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாமே மகத்துடைய காரகத்துவம்லாம் வரும் ஆக்சுவலா. ஆ மகம் வந்து வீட்ல அந்த ஆட்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல அவங்க வீட்டுக்கு அருகில அந்த ஆட்சிகள், ஸ்கூலு அந்த மாரி அது மாரி ஸ்கூலு இது மாரி சில விஷயங்கள் இருக்கும்போது, ஆட்சி அங்க வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு மக நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும். ஆ அதாவது கர்வம் அப்படின்றது உண்டு ஆக்சுவலா. அதே மாரி பெரிய மனிதர்களோட தொடர்புன்றது மகத்துக்கு ஏற்படும். வாஸ்து குறைவுள்ள நட்சத்திரம் இது ஆக்சுவலா. கிட்னி பிரச்சனையும், ஹார்மோன் பிரச்சனையும் கொடுக்கக்கூடியது. ஏன்னா இங்க வந்து சுக்கிரன் தான் அதிதேவதையா வரதுனால, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆ எலி வந்து குறிச்சிக்கிட்டே இருக்கும். ஸ்நாக்ஸு. ஸோ அதனால ஸ்நாக்ஸ் ரொம்ப விரும்பி இவங்க சாப்பிடுவாங்க. பஜ்ஜி, போண்டா இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆ அரிசி ஆலை, ஹெல்மெட்டு இதெல்லாமே அவங்க வந்து மகத்துக்கு காரகத்துவமா வரும். வாழ்க்கை துணை வந்து மகத்தோட வாழ்க்கை துணை பக்திமானா இருப்பாங்க. அதே மாரி மகத்துக்கு பார்த்தீங்கன்னா, அ வாழ்க்கை துணைக்கு முடி சார்ந்த பிரச்சனைகள், முடி கொட்டுறது, இல்ல வந்து வழுக்க வர்றது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே மக நட்சத்திரத்துக்குடைய வாழ்க்கை துணைக்கு வந்து முடி சார்ந்த விஷயங்கள வந்து பிரச்சனைய சந்திப்பாங்க. ஏன்னா, இது வந்து கேதுவோட நட்சத்திரம் ஆக்சுவலா. அ மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கக்கூடிய நட்சத்திரம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வெண்பட்டு சரஸ்வதிக்கு சாத்தி பண்றது இவங்க மக நட்சத்திரத்துக்கு சிறந்த பரிகாரமா எடுத்துக்கலாம். என்ன காரணம்னா, அ அஸ்வினி, மகம், மூலம் இது எல்லாமே கேதுவோட நட்சத்திரம். அஸ்வினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி தான் அதிதேவதையா வருவாங்க. அ மூல நட்சத்திரத்தில தான் வந்து சரஸ்வதி பிறந்திருப்பாங்க. ஆக்சுவலா மகத்துக்கும் இங்க வந்து இருக்கிறதுனால தான் இப்ப அ கூத்தனூர்ல சரஸ்வதிக்கு வந்து வெண்பட்டு சாத்தி வழிபாடுகள் பண்றது மக நட்சத்திரத்துக்கு ரொம்பவே சிறப்பு. அதே மாரி ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை கண்டிப்பா இவங்க மக நட்சத்திரம் வந்து கும்பிடணும். அதே மாரி ஹாஸ்டல் அதான் வீட்ல இருந்து தனியா போய் பிரிஞ்சு இது வாழக்கூடிய தன்மை என்று மக நட்சத்திரத்துக்கு உண்டு. இந்த ஆசிரமம், ஹாஸ்டல் இது மாரிலாம் போய் இருப்பாங்க. அதே மாரி அறுவை சிகிச்சை நிபுணர் இந்த மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா. வீட்டை விட்டு வெளியே போய் படிக்கக்கூடிய நட்சத்திரமும் இந்த மக நட்சத்திரம் தான் ஆக்சுவலா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சம்மந்தப்பட்டுட்டே இருக்கும். அமெரிக்காவுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் இவங்க மக நட்சத்திரம் பண்ணுவாங்க. அந்த மாரி விஷயங்கள். அதே மாரி திருக்கழுகுன்றம், கழுகு இல்லையா? அது வந்து அதனால திருக்கழுகுன்றம், ஸ்ரீரங்கத்தில வந்து கருட வழிபாடு, நாச்சியார் கோவில் வழிபாடுகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வழிபாடுகள் பண்றது சிறப்பு. அதே மாரி வெள்ளி நகைகள் அணியிறது. சுக்கிரன் வந்து அதிதேவதையா வரதுனால இங்க வெள்ளி நகைகள் அவங்க அணியிறது சிறப்பு அது ஆக்சுவலா. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மாலை அப்படின்ற ஒரு காரகத்துவமும் வந்து மக நட்சத்திரத்துக்கு வரும். இந்த லேடீஸ் வந்து ஷால் போட்டுப்பாங்க இல்லையா? சுடிதார் போட்டுட்டு, அது வந்து அதுவும் இது மக நட்சத்திரத்தோட காரகத்துவமா வரும். தொட்டில், தொட்டில் வந்து ஊஞ்சல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுவா இருப்பாங்க ஆக்சுவலா. பெண் போலீஸும் வந்து பெண் போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, இது. அதனால தான் மக நட்சத்திரத்தில பிறந்த ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா, தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்த எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாரி மகளிர் காவல் நிலையம் அந்த விஷயங்கள எடுத்துட்டு வந்தாங்க ஆக்சுவலா அவங்க. ஸோ அவங்க மக நட்சத்திரத்த முழுமையா இயக்கியிருக்காங்க அவங்க வாழ்க்கையில. அ அதே மாரி பார்த்தீங்கன்னா, 1, 6, 5 இதனுடைய கூட்டுத்தொகை அதிகமா வந்து இவங்க வாழ்க்கையில சம்மந்தப்பட்டுட்டே இருக்கும். அ அ அதாவது திருநள்ளாறு அ தார்ப்பணீஸ்வரர் கோவில். ஸோ இந்த அது வந்து ரொம்பவே இந்த மக நட்சத்திரத்துக்கு ரொம்பவே உகந்த கோவில் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன காரணம்னா, பித்ருக்கள் அந்த அதிதேவதையா வரதுனால, இந்த திருநள்ளாறு தார்ப்பணீஸ்வரர் கோவில் வந்து இவங்க வழிபாடுகள் பண்றது நல்ல விஷயம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முக்கியமான நாட்களாக அமையும் இந்த இது. அதே மாரி பசுவும் பார்த்தீங்கன்னா, இது வரும். மக நட்சத்திரத்துக்கு வரும் ஆக்சுவலா. ஆ குறட்டை. மக நட்சத்திரக்காரங்களே குறட்டை ஓடுறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு ஆக்சுவலா. மக நட்சத்திரத்தில ஒரு குழந்தை பிறந்துச்சுனால, தந்தை வந்து கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்குள்ள நெறைய பிரச்சனைகள அவங்க சந்திக்கக்கூடிய ஜாதகம் தான் மக நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும். அதே மாரி மக நட்சத்திரம் பிறந்தாலும் ஒரு குழந்தை பிறக்கிறதுனாலும், அவங்க வந்து அந்த ஃபேமிலி வந்து முன்னேற போகுது அப்படின்றத சுட்டி காட்டுறது தான். மேக்ஸிமம் கௌரவம் பார்ப்பாங்க மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா. ரொம்ப அ மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சென்சிட்டிவான டிகிரி. அதாவது அஸ்வினி மகம் மூலம் அந்த 1, 2 பாதம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கிரகம் இருக்கும்போது ரொம்ப எமோஷனல் அ சென்சிட்டிவான டிகிரி தான் ஆக்சுவலா. இதில வந்து கண்டங்கள் வந்து கண்டாந்திர டிகிரின்னு சொல்லுவோம் நாங்க ஆக்சுவலா. ஸோ இதில கிரகங்கள் இருந்து திசை நடத்தும்போது கண்டாந்திரத்த வந்து சந்திப்பாங்க ஆக்சுவலா. எனக்கும் பார்த்தீங்கன்னா,
மக நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல தான் சனி இருக்கார் ஆக்சுவலா. ஸோ நானும் ஒரு கண்டத்தை சந்திச்சு தான் திரும்பி வந்திருக்கேன் நான் ஆக்சுவலா. தசை ஆரம்பிக்கிச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்குள்ளேயே இந்த கண்டம் வந்து எனக்கு வாழ்க்கையில் வந்துச்சு ஆக்சுவலா. வாகன யோகம் அப்படின்றது உண்டு. ஃபஸ்ட்டு சின்ன வாகனமாக வாங்கி திருப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்யூவி டைப்பில் வந்து வண்டி வாங்குவாங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி கீழ் வீடு ரொம்பவே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி காரியவாதின்னா மட்டும் இல்லை, இவங்க நன்றி மறவாத நட்சத்திரம். நீங்கள் வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நன்றி மறக்கவே மாட்டாங்க அவங்க. நீங்கள் இதை பண்ணீங்களே அதை பண்ணீங்களேன்ட்டு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்பிளாக அவங்கள திருப்திப்படுத்திடலாம். ஸ்வீட், காரம், காஃபி அந்த மாதிரி வச்சு சிம்பிளாக வந்து அவங்கள இது பண்ணிடலாம். எளிமையாக அவங்கள திருப்திப்படுத்திடலாம் மேக்ஸிமம் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சால் தரையிலே வந்து இது பண்ணிடுவாங்க, தரையிலே படுத்துருவாங்க. அவங்க ரொம்ப பெருசாக எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி மல்லிகைப்பூ ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு மக நட்சத்திரத்தில் லக்னமோ லக்னாதிபதியோ அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு பெண் ஜாதகத்துலன்னா மல்லிகைப்பூ ரொம்ப விரும்புவாங்க ஆக்சுவலாக. என்ன காரணம், சுக்கரனுடைய அம்சம் மல்லிகைப்பூ. அதனால் குற்றம் கண்டுபிடிப்பதில் ரொம்பவே இவங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிடலாம், வல்லுநர்கள் சொல்லலாம் இல்லையா. அதே மாதிரி முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தாலே இவங்களுக்கு யோகம் தான் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது மக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஜென்ம நட்சத்திரமாக வரதுனால இவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்கடையில் அடைப்பு எலியினால், அதே மாதிரி காரில் வந்து ஒயர் கடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திப்பாங்க. ஏன்னா எலி வந்து ஆண் எலி வந்து இங்கே வந்து மக நட்சத்திரத்தை குறிக்கிறதுனால இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ உணவு வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும் இவங்களோட நட்சத்திரத்தில். ஆனால் வந்து மக நட்சத்திரத்தில் அம்மா வந்து உணவு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு. அதே மாதிரி அழுக்கு துணி சேரது மக நட்சத்திரத்துக்கு ஒரு காரணமாக வருது. அவங்க வீட்டில் அழுக்கு துணி சேரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முதல்ல இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை தான் அமையும். அதை தாண்டி தான் அவங்க வந்து தொழிலுக்கு அப்புறமா இறங்குவாங்க. மருத்துவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். பருந்து வந்து தனியாக வேட்டையாடும். ஸோ அதனால் இவங்க தனித்துவமாக எல்லாமே இருக்கணும்னு விரும்புவாங்க. வெளிநாடு வாழ்க்கை அப்படின்றது இவங்களுக்கு அமையும். பிராமண நண்பர்கள் அப்படின்றது இருக்கலாம், இல்லைனா பிராமண நெய்பர்ஸ் இருக்கலாம், பக்கத்து வீட்டில் அது மாதிரி பிராமண ஃபேமிலி அப்படின்றது சம்மந்தப்பட்டு இருக்கும் மக நட்சத்திரத்துக்கு. ஜென்ரலாக அவங்க ஹார்மோன்ஸ் அப்பப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது. கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகளும் இவங்களை அந்த அளவுக்கு பாதிக்கும் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பரிசு பெறக்கூடிய யோகம் அப்படின்றது இருக்குது. ஒரு லண்டன் தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி மொழியியல் கல்வி ரொம்பவே வந்து இவங்களுக்கு நல்லாவே வரும். மொழியியல் சார்ந்த கல்விகளை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வாங்குறது இவங்கெல்லாம் மக நட்சத்திரம் தான் ஆக்சுவலாக. பிஏ லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செயல்படுறது நல்லது. நான் அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு அமையும். லிட்ரேச்சர் கல்வியை வந்து ரொம்ப விரும்புவாங்க ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்து உப்பு ரொம்ப விரும்புவாங்க அவங்க. சாப்பாட்டில் ரொம்ப உப்பு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய நட்சத்திரமும் மக நட்சத்திரம் தான். மேற்கொண்டு அடுத்தடுத்த நட்சத்திரங்களை நான் வந்து வீடியோ போடுறேன். ஏற்கனவே போடுற நட்சத்திரம் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் அடுத்ததாக ரோகிணி இல்லைனா திருவாதிரை, இந்த 2 நட்சத்திரத்தை பற்றி நான் வீடியோ போடுறேன். அதுக்கு அடுத்ததாக உத்திரம் கண்டினியூவாக போட்டுட்ருக்கேன். நட்சத்திர வீடியோக்கள் நான் நிறைய கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்ல விரும்புதில்லை. இன்னொரு விஷயம், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோக்கள் மட்டும் தான் என்னுடைய இதில் வரும். அஸ்ட்ராலஜின்றது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் தான். உங்களுடைய பெஸ்ட்டு விஷயங்கள் எதுன்னா நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறது தான் எங்களுடைய ஜோதிடர்களான எங்களுடைய இயல்பு. அடுத்த நட்சத்திர வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.